மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று மீன்களை பிடித்து உற்சாகமடைந்தனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் ராமகிருஷ்ணன், இந்த திருவிழாவின் சிறப்புகள் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. மதுரை மாவட்டம் மேலூரிலே தென்னிக்குட்டி என்ற கிராமத்திலிருந்து ஆண்டிப்பாளர் கோயில் என்பது உள்ளது. இந்த கோயிலுக்கு சொந்தமான 1000 ஏக்கர் கொண்ட ஒரு கம்மாய் வந்து உள்ளது. இந்த கம்மாய் வந்து ஆண்டுதோறும் மீன்பிடி திருவிழா நடப்பது வழக்கம். சென்ற ஆண்டுகளில் மீன்பிடி நடப்பதில்லை என்ற காரணம் இல்லாமல் அங்கு வந்து நீர்கள் வந்து அதிகமாக இருந்ததனால் அந்த கம்மாய் மீன்பிடி நடக்காமல் இந்த ஆண்டு, அதாவது மாசி மாதம் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த மீன்பிடி திருவிழாவில் வந்து அருகே உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் மீன்பிடி திருவிழாவை வந்து அறிவிப்பு செய்தவுடன் அங்கிருந்து அனைத்து பொதுமக்கள் வந்து அந்த கம்மாய் வந்து காலையில் வந்து விடிய காலையில் வந்து எல்லாருமே வந்து கம்மாய் வெளியே இருப்பார்கள். அப்போது பெரிய ஊர் பொதுமக்கள் பெரியவர்கள் வந்து வெள்ளை வீசிய உடனே ஊர் கம்மாயில் இறங்கி மீன்களை பிடிப்பார்கள். இது வந்து சமத்துவமாக பிடிப்பார்கள் மீன்களை. இந்த மீன்பிடி திருவிழாவில் வந்து பல வலைகளை வைத்து பல மீன்கள், நாட்டு மீன்கள், ஐரை, கட்லா, ரோகு போன்ற மீன்கள் வந்து பிடிப்பது வந்து வழக்கம். இந்த மீன்களை பிடித்து தனது ஊர்களில் வந்து தனது வீட்டிலிருந்து சமைத்து சாப்பிடுவது வந்து வழக்கம். இந்த போது மீன்பிடி திருவிழா நடத்துவதால் அந்த ஏரியாவில் உள்ள மலைகள் மற்றும் விவசாயிகள் செழிக்கும் என்பது இந்த ஊர் பொதுமக்களின் நம்பிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.